بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في محكم تنزيله والفرقان مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله جل على ذكره. ونشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم عبده وصفيه وخيرته على خلقه وأمينه على وحيه وحفيظه على أمته وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال جل وعلا في كلامه الأعلى: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله مولانا العظيم. புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இறைவனுக்கே உரித்தாக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்ணனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வலியுற்று வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த புனிதம் மிகுந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, கனவான்களே, கடந்த ஜும்ஆ தொடங்கி இன்று வரைக்கும் உலகத்தினுடைய முக்கிய செய்தியாக ஈரான் பலஸ்தீனுடைய இஸ்ரேலினுடைய அந்த யுத்தங்கள், நடைபெறுகின்ற சண்டைகள் உலக செய்திகளின் அதிக பக்கங்களை ஆக்கிரமிப்பித்திருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். சோசியல் மீடியாக்கள் நிறைய வீடியோக்களை பார்க்கிறோம், அன்றாட செய்திகளை கேட்கிறோம், பல மொழிகளின் செய்தித்தாள்களிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் அன்றாடம் ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் நமக்கு இப்படி கற்றுத் தருகின்றான்: இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா, உன்னிடத்திலே நாங்கள் நேரான வழியை கேட்கின்றோம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் உன்னுடைய அருட்கொடைகளை நீ கணக்கில்லாமல் வழங்கி இருக்கிறாயோ அப்படிப்பட்டவர்களுக்கு வழங்கி அந்த நேரான வழியை உனக்கு பொருத்தமான வாழ்வியலை எங்களுக்கு நீ வழங்குவாயாக என்று சொல்லி முடிக்கின்ற அந்த துஆவோடு இறைவன் அதை முடிப்பதில்லை. அடுத்து அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான்: கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். உன் கோபத்தை பெற்ற, அதே மாதிரி மார்க்கத்திலிருந்து வழிகட்ட கூட்டத்தார்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு நீ தந்துவிடாதே என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். இந்த வசனத்தில் துஆவில் 3 விஷயங்கள் கவனிக்கத்தக்கது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கை யாரை போன்று இருக்க வேண்டும்? நபிமார்கள்
நல்லோர்கள், சஹாபாக்கள், இமாம் பெருமக்கள், சுஹதாக்கள் எப்படி இறைவனுக்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ, ஹிதாயத்தான வாழ்க்கை அடைந்து கொண்டார்களோ, அப்படியான வாழ்வை எங்களுக்கும் தாய் என்று கற்றுத் தருகின்ற இந்த குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திஹா அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தருகின்றான், 2 கூட்டங்களை போன்று எங்களை இனி ஆக்கிவிடாது. உலகத்திலேயே குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹா உருவானது தொடங்கி கியாமத் வரைக்கும் இறைவனின் கோபத்தை பெற்ற கூட்டம் என்றால் அது யூதர்கள் தான். கைருல் மக்தூபி அலைஹிம், இறைவனின் கோபத்தை பெற்ற கூட்டத்தார்கள், அவர்களை போன்று எங்களை ஆக்கிவிடாதே என்று சொல்லுகின்ற இந்த வசனத்தினுடைய இறைவனின் கோபத்தை பெற்ற மக்கள் யார் இந்த உலகத்திலே என்று நாம் எல்லா தஃசீர்களையும் எடுத்து பார்க்கிறோம். அத்துணை முஃபஸ்ஸிரீன்களும் ஒருமித்த கருத்தாக எழுதுகின்றார்கள், யூதர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றதை போல இறைவா எங்களுக்கு அந்த சாபத்தை நீ தந்து விடாதே. வலல்லாலின், வழிகேட்டிலே இருந்தார்களே கிறிஸ்துவர்கள், அவர்களை போன்று எங்களை நீ ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம் குர்ஆனின் வழியாக சொல்லப்பட வேண்டும் என்றால் யூதர்கள் முழுக்க முழுக்க இறைவனின் கோபத்திற்கும் இறைவனின் சாபத்திற்கும் ஆளானவர்கள். இவர்கள் எங்கு உருவானார்கள்? ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வம்சத்தில் இருந்துதான் யூதர்கள் உருவாகி வருகின்றார்கள். ஒரு பெருங்கொண்ட சமுதாயமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தான் யூதர்கள் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் திரண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தில பனி இஸ்ரவேலர்கள் என்று அறியப்படுகின்ற அத்துணை மக்களும் யூதர்கள். குர்ஆனுடைய பல்வேறு ஆயத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூதர்கள் குறித்தும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பல்வேறு விதமான நிஅமத்துகள் குறித்தும் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் என்ன மாதிரியான நிஅமத்துகளை எல்லாம் கொடுத்திருக்கிறேன், அதை நீங்கள் நினைவு கூர்ந்து எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு என்னை ரப்பாக வணங்குங்கள் என்று இறைவன் சொல்லுகின்ற அந்த வசனங்களை எல்லாம் குர்ஆன்ல நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகத்தில் வேறு எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கியதை போல நிஅமத் அல்லாஹ் யாருக்குமே வழங்கல. அதே மாதிரி இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பொறுமை காத்ததை போல வேறு எந்த உம்மத்தின் விஷயத்திலும் அல்லாஹ் பொறுமை காத்ததாக இல்லை. லூத்துடைய கூட்டம் அவர்கள் ஒரே நேரத்தில் அழிக்கப்பட்டார்கள், அதிகாலை நேரத்தில். சமூக ஆதுரிய கூட்டத்தார்கள் ஒரே நேரத்தில் அழிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு மறுபிறவி இன்று இல்லை. ஆனால் பனி இஸ்ரவேலர்களாக அறியப்படுகின்ற இந்த யூதர்கள், அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் மன்னிப்பை பெற்றார்கள், இறைவனுடைய உதவிகளை பெற்றார்கள். ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் இறைவனுக்கு கட்டுப்பட்ட மக்களாக அவர்கள் வாழவே இல்லை. அவர்கள் பாதிப்பு அடைகின்ற நேரத்தில் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துவார்கள். இறைவனும் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வார். அடுத்து இறைவனை மறந்து விடுவார்கள். அல்லாஹ் யார் என்று கேட்பார்கள். அப்படியாகத்தான் அந்த யூதர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அல்லாஹ் சொன்னான், இவர்கள் என்னுடைய கோபத்தை பெற்ற மக்கள், என் எல்லா நியமத்துகளையும் அனுபவித்த மக்கள், உலகத்திலேயே மண்ணு செல்வா என்கின்ற சொர்க்கத்தின் உணவை சாப்பிட்ட மக்கள் யூதர்கள். இது எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வழங்கல. அவர்கள் கேட்ட அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தான். ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான். ஃபிரௌனிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பின் சென்ற அந்த யூதர்களுக்காக வேண்டித்தான் செங்கடலை அல்லாஹ் பிளந்து அவர்களை பாதுகாத்து அல்லாஹ் ஃபிரௌன் என்கின்ற கொடியோனை அழித்தான் என்றால் அது முழுக்க முழுக்க யூதர்களுக்காக வேண்டித்தான். குர்ஆன்ல வருகின்ற நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், யூதர்களுக்கு அவ்வளவு நியமத்துகளை நாம் கொடுத்திருந்தோம், ஆனாலும் ஒருபோதும் அவர்கள் நமக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக, நமக்கு நம்மை ஏற்றுக்கொண்ட அடியார்களாக அவர்கள் வாழ்ந்ததே இல்லை. குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இவர்கள் எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுவார்கள். உலகத்தில் கியாமத் வரைக்கும் எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் இறைவனுடைய கோபம் என்பது இந்த யூதர்கள் மீது இருந்து கொண்டே இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்ல. அல்லாஹ்வுடைய சாபத்தையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் உலகத்திலே பெற்றுக்கொண்ட மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கியாமத்தினுடைய பல்வேறு அடையாளங்கள் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பெருங்கொண்ட யுத்தங்கள் 3 தான் இந்த உலகம் அழியும். அந்த ஹதீஸ்ல வருகின்ற, புகாரியில வருகின்ற ஹதீஸாக நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யூதர்களை தேடி தேடி கொள்வார்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாமிய போராளிகள் ஒருவரையும் விட மாட்டாங்க.
எந்த அளவிற்கு என்றால் சில யூதர்கள் மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள், பாறைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேடி வருகின்ற அந்த இஸ்லாமியனுக்கு அல்லாஹ் அறிவிப்பு செய்வான். எப்படி தெரியுமா? எந்த மரத்திற்கு பின்னால் யூதன் ஒளிந்திருக்கிறானோ அந்த மரத்தை அல்லாஹ் பேச செய்வான். அந்த மரம் அழைக்கும், வயா முஸ்லிம் வ இன்னஹு கல்ஃபி, அவன் எனக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறான் என்ற அந்த மரம் அந்த யூதனை காட்டி கொடுக்கும். பாறைகள் காட்டி கொடுக்கும். எந்த இடங்களில் யூதர்கள் ஒளிந்து கொள்கிறார்களோ அந்த இடங்களே தேடி வருகின்ற முஸ்லிம்களிடத்தில் பேசும், தேடி கொள்வார்கள். இது கியாமத்தினுடைய அடையாளங்கள்ல முக்கியமான அடையாளம் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த ஜும்ஆவுடைய அதிகாலை அந்த நேரத்தில் இஸ்ரேல் ஈரானின் மீது செலுத்திய அந்த தாக்குதல்ல 20 முக்கியமான அவர்களுடைய நிலையங்கள் அவங்க ஒன்றுமில்லாமல் ஆனது. அன்று தொடங்கி இன்று வரைக்கும் இந்த இஸ்ரேல் ஈரானுடைய யுத்தத்தில் ஈரானுடைய கைகள் ஓங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு வகையில சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் அத்துணை முஸ்லிம்களும் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த மகிழ்ச்சிக்கு பிரதான காரணம் பலஸ்தீன மக்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஏறத்தாழ கடந்த ஆகஸ்ட் தொடங்கி இன்று வரைக்கும் இஸ்ரேலுடைய 200 அதிகாரிகளை பலஸ்தீன அந்த மக்கள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற பொய் குற்றச்சாட்டின் பிரகாரம் தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள், அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகஸ்ட் தொடங்கி இன்று வரைக்கும் ஏறத்தாழ ஐநாவுடைய கணக்கீடு பிரகாரம் பலஸ்தீன மக்கள்ல குழந்தைகள் உட்பட 50,600 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பலஸ்தீனுடைய அந்த மக்களுடைய வீடியோக்களை சமூக வலைதளங்களை பார்க்கிறோம். தண்ணீருக்காக வேண்டிய குழந்தைகள் அழைகிறார்கள், உணவிற்காக வேண்டிய குழந்தைகள் அழைகிறார்கள். தாயை இழந்தவர்களாக, தந்தையை இழந்தவர்களாக, தனக்கான அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய சொந்த வீடுகள் இல்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல் அவர்கள் பண்டாரிகளாக, பரதேசிகளாக பலஸ்தீனுடைய தன் நாட்டில் சொந்த குடிமக்களாக கண்ணியமாக வாழ வேண்டிய அந்த மக்கள் ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வீடியோக்களை பார்க்கும் போது நமக்கு 2 யோசனைகள் வருகிறது. அல்லாஹ் ஏன் இந்த மக்களுக்கு இவ்வளவு சோதனைகளை தந்திருக்கிறான்? அவர்களை பார்க்கும் போது ஒரு யோசனை, இன்னொரு யோசனை நம்மன் பக்கம் வருகிறது. அல்லாஹ் இந்த சோதனைகளை போடு தராமல் ஒரு கண்ணியமான வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நாம் எப்படி நன்றியுள்ள அடியார்களாக இறைவனுக்கு இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனைகள் மேலோங்கி வருகிறது. இன்றைக்கு பலஸ்தீனில் பஞ்சங்கள் நிலை வருவதாக பார்க்கிறோம். ஒரு 10 ரூபாய் விற்க வேண்டிய ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 3000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுகின்ற அந்த ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு முழுக்க காரணம் இஸ்ரேலாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த செய்திகள் எல்லாம் நாம் சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விஷயங்கள்ல பார்க்கிறோம். பொழுது விஷயத்திற்கு வருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல, ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் குறித்துண்டான விஷயங்களை என்ன மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். யூதர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தை அவர்கள் பெற்றதற்கான பிரதான முக்கியமான காரணமாக குர்ஆன் சொல்லுவது, உலகத்தில் நபிமார்களை இவர்கள் கொலை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்களாக அனுப்பப்பட்ட நபிமார்களை, ரசூல்மார்களை இவர்கள் உயிரோடு புதைத்தார்கள், உயிரோடு கொலை செய்தார்கள். 1,24,000 நபிமார்கள் வந்ததுல நிறைய நபிமார்களை கொலை செய்த பங்கு என்பது யூதர்களுக்கு மட்டுமே உண்டானது. சூரா யாசீனிலே வருகிறதே, வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ அன்தாகியா என்ற கூட்டம், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே நேரத்தில் 3 நபிமார்களை அனுப்புகிறார். அந்த 3 நபிமார்களையும் கொலை செய்தவர்கள் யூதர்கள். அவர்கள் தான் கொலை செய்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் சொல்லும் போது, இவர்கள் இறைவனின் கோபத்தை பெற்றதன் காரணம் அநீதமாக, அநியாயமாக அல்லாஹ்வை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி, இறை கட்டளையை பற்றி சொல்ல வந்த நபிமார்களை, ரசூல்மார்களை இவர்கள் கொலை செய்தது முக்கியமான காரணம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் கொடுங்கோலனாக பார்க்கப்பட்ட ஹிட்லர் கூட இப்படி சொன்னான். 2ஆம் உலக போர்ல ஜெர்மனிகளை வச்சு 50 லட்சம் யூதர்களை கொண்டு முடித்து விட்டு நான் சில லட்சம் யூதர்களை விட்டு செல்கிறேன். ஏன் தெரியுமா? நான் ஏன் 50 லட்சம் யூதர்களை கொண்டேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சில லட்சம் யூதர்களை விட்டு செல் என்று சொன்னதனுடைய அந்த வழியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்துல இறைவனுடைய கோபத்தை என்னாலும் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அந்த சாபத்தை பெற்ற மக்கள் என்னாலும் அழிக்கப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கையில பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹ்ர், சூனியம் வைத்தவர்கள் யூதர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாப்பாட்டுல கந்தக் யுத்தத்துல விஷத்தை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான சகல ஏற்பாடுகளையும்
செய்தவர்கள் யூதர்கள். வரலாறுகள்ல பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்படுகிறது. அந்த சூனியத்தினுடைய விளைவு என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மாதிரியான சிந்தனைகள் தோன்றுகின்றது? அவர்கள் செய்த காரியங்கள் மறந்துவிடும், செய்யாத காரியங்கள் செய்ததை போட்டு உருவாகிவிடும். ஹதீசுகள்ல புகாரி ஷரீஃப்ல நாம் பார்க்கிறோம், இந்த நிலைமையை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவில 2 மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் காண்பித்து தருகிறான். பெருமானாருடைய அந்த சீப்பு, பெருமானாருடைய தலைமுடிகளை கொண்டு அந்த பேரித்த பழத்துடைய பாலைக்குள்ளே வைத்து ஒரு கிணற்றுக்கு அடியிலே சூனியம் வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சொல்லிட்டு சஹாபாக்களை அழைத்து கொண்டு போவாங்க. போய் எந்த கிணற்றிலே கனவிலே காணப்பட்டதோ அந்த கிணற்றில் அதை பார்த்து எடுத்ததாக நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். அதற்கு பின்பாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், முஅவ்விதத்தீன் என்று சொல்லப்படும் நீங்கள் சூனியத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் அஊது பிரப்பில் ஃபலக் வ ரப்பின் நாஸ் இந்த 2 சூறாக்கள் பெருமானாருக்கு இறக்கி தந்ததாக நாம் பார்க்கிறோம். இது அத்தனையும் செய்தவர்கள் யூதர்கள். அதோடு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹைபர் அந்த யுத்தத்துல பெருமானார் அவர்கள் சாப்பிட்ட அந்த இறைச்சில விஷத்தை கலந்து கொடுத்தவர்கள். உங்களுக்கு நாங்கள் விருந்து தருகிறோம் என்ற ஒரு யூத பெண்மணி அவளே தயார் செய்து கொண்டு வந்து அந்த இறைச்சியில விஷத்தை தடவி அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். இதுல 2 விதமான ரிவாயத் இருக்கிறது. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாகவே அந்த இறைச்சி பெருமானாரிடத்திலே பேசுகிறது, நான் விஷம் தடவப்பட்டவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று. இன்னொரு ரிவாயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதாகும். அவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்திருந்த ஹஜ்ரத் பிஷ்ர் ரலியல்லாஹு அவர்கள் சாப்பிட்டு கடுமையான உடல் வலியால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார்கள். பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத பெண்மணியை அழைத்து கேட்கிறார்கள், நீ உணவில் என்ன கலந்திருந்தாய்? விஷத்தை கலந்திருந்தேன். உங்களை கொலை செய்வதன் மூலமாக யூதர்களாக எங்கள் சமூகம் நிம்மதியாக இருப்பார்கள் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். எனவே யூத கூட்டம் என்னை தேர்வு செய்தார்கள் உங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த முஅஜிஸா என்கின்ற அந்த விஷயத்தின் காரணத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய உணவில் கலந்த விஷத்தால் எனக்கு எந்த பாதிப்பும் அல்லாஹ் உடனடியாக ஏற்படுத்தல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த விஷத்தினுடைய அந்த பாதிப்பு எப்போது தென்பட்டது என்றால், பெருமானார் அவர்கள் மதீனாவில சக்கராத்துடைய அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மடியில் படுத்திருக்கிற நேரத்துல இப்படி சொல்லுவார்கள், ஆயிஷாவே, ஹைபரில நான் உண்ட சிறிது அந்த விஷம் தோய்த்த அந்த உணவுடைய அந்த வீரியம் என்பது இப்பொழுது என்னுடைய தொண்டையை அறுக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி துரத்தியவர்கள் யார்தான்? யூதர்கள் தான். அவர்கள் தான் துரத்தி செல்கின்றார்கள். வரலாறுகள்ல பார்க்கிறோம், அவர்கள் துரத்தி செல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்துகிறான், வானத்தின் பக்கம் உயர்த்துகிறான். பின்பாகத்தான் யாரு? நசாராக்கள் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோற்றத்துல இயேசுவை அவர்கள் வணங்குவதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இந்த உலகத்துல யாரெல்லாம் இஸ்லாத்தை, இஸ்லாமியர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எல்லா வகையிலும் இல்லாமல் ஆக்குவார். 2ஆம் உலகப் போரினுடைய அந்த சரித்திரங்கள்ல நிறைய சரித்திரங்கள், வரலாறுகள் சொல்லப்படும். அதுல இப்படி ஒரு வரலாறு திரும்ப திரும்ப சொல்லப்படும். ஹிட்லருடைய அந்த படையிலிருந்து ஒரு 3 யூத குழந்தைகள், 3 யூத பெண் பிள்ளைகள் தப்பித்து ஓடோடு வருகின்றார்கள், ஜெர்மனிக்குள்ளே வருகின்றார்கள். ஜெர்மனியில இரவு நேரத்தில் பூட்டி இருக்கின்ற வீட்டு கதவை தட்டுகின்றார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல அந்த அம்மா கதவு திறந்து 3 குழந்தைகளையும் உள்ள கூப்பிடுறாங்க, என்னம்மா இங்கிருந்து தப்பித்து வந்து விட்டோம், சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு தாங்களுக்கு கொடுங்கள் என்று. அந்த அம்மாவிற்கு 3 குழந்தைகள், 6 பேருக்கும் என்ன செய்கிறாள்? அந்த பெண் உணவு சமைத்து கொடுக்கிறாள். ஆனால் யூத குழந்தைகளாக தப்பித்து வந்த அந்த குழந்தைகளுக்கு மட்டுமே உணவில் விஷம் கலந்து கொடுக்கிறாள். உணவில் விஷம் கலந்து கொடுக்கிறாள். அந்த 3 குழந்தைகளும் இறக்கிறார்கள். அவள் வீட்டுக்கு பின்பாக புதைக்கிறாள். இங்கு 2ஆம் உலகப் போர் வரலாற்றில் சொல்லப்படுகின்ற பல்வேறு வரலாறுகள்ல இந்த ஒரு செய்தியும் சொல்லப்படும். காரணம் என்ன தெரியுமா? புதைத்ததற்கு பின்பாக அந்த
பெண் இப்படி சொல்லுவாள், இந்த மூன்றை கொண்டதின் மூலமாக என் குழந்தைகளையும் என் குழந்தைகளின் வழியாக வருகின்ற எல்லா சந்ததிகளையும் நான் பாதுகாத்து விட்டேன் என்பதாக அந்த பெண் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே, யூதர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொடங்கி ஒரு மாதிரியான வம்பர்கள், எதற்கும் அவர்கள் கட்டுப்படாதவர்கள், அதே நேரத்தில் தனக்கு காரியம் நடக்க வேண்டும் என்றால் எதையும் செய்வதற்காக வேண்டி துணிந்தவர்கள். 1948 வரைக்கும் உலக வரைபடத்தில் உலக வரைபடத்தில் உலகத்தினுடைய எந்த பகுதிகளிலேயுமே இஸ்ரேல் என்கிற நாடு கிடையவே கிடையாது. பலஸ்தீனத்துக்குள்ள பிரிட்டிஷுடைய ஆதரவால் தான் 1917 என்ன செய்கிறார்கள், இஸ்ரேல் உள்ள நுழைகிறார்கள். கொஞ்சம் நாங்கள் இங்கே இருந்து கொள்கிறோம் என்று உள்ளே நுழைகிறார்கள். கொஞ்சம் உள்ளே நுழைந்தவர்கள் உலகத்தில் யாரெல்லாம் இவர்களுக்கு வல்லரசுகளாக தெரிந்தார்களோ, அமெரிக்கா போன்று வல்லரசுகளை அவர்கள் தன் கையில வைத்துக் கொண்டு 1948 பலஸ்தீனுக்குள்ளே திருட்டுத்தனமாக நுழைந்தவர்கள் பலஸ்தீனுடைய ஒரு பகுதியை கைப்பற்றினார்கள். கைப்பற்றி சொன்னார்கள், இஸ்ரேல் என்பது எங்களுக்கான தனி நாடு என்பதாக. இன்றைக்கு பார்க்கிறோம், பலஸ்தீனத்தினுடைய 78% நிலப்பரப்பு என்பது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பிலே இருக்கிறது. மீதம் இருக்கிற 12% மட்டும்தான் அந்த நிலப்பரப்பில் மட்டும்தான் சொந்த மக்களாக சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டிய பலஸ்தீன இஸ்லாமியர்கள் அங்கே பல்வேறு விதமான கொடுமைகளுக்கும் பசிகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே, இந்த யுத்தத்தினுடைய பாடங்களாக படிப்பனைகளாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, பொதுவாக இஸ்லாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுப்பிலேயே வளர்த்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொடங்கி இன்று வரைக்கும் உலகத்தில் அதிக எதிர்ப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளான ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய சமூகம் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை போல, இந்த இஸ்லாத்தை, இஸ்லாமிய மக்களை காஃபிர்கள் என்ன நினைக்கிறார்கள், தன்னுடைய வாயால் அணைத்து விடலாம், அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனையும் இஸ்லாமிய மக்களையும் பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலக அளவில் டெக்னாலஜில இஸ்ரேலை மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது. டெக்னாலஜில நீங்கள் எந்த துறைகளை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தான் அதற்கான தலைமை பீடமாக இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் அழிக்க நினைத்து விட்டால், இறைவனுடைய நாட்டு பிரகாரம் இறைவன் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் செய்திகளில் இந்த வார்த்தையை பார்க்கிறோம். இஸ்ரேல் என்பதும் இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு என்பதும் அதனுடைய வான்பரப்பு என்பதும் உலகத்திலேயே மிகுந்த பாதுகாப்பு கொண்டதாக பேசப்பட்டது. இன்றைக்கு அவைகள் சுக்குநூறாக இல்லாமல் ஆக்கப்படுகிறது. ஈரான் தாக்குகின்ற அத்தனை விதமான தாக்குதல்களுக்குமே ஈடு கொடுக்க முடியாமல் இஸ்ரேல் தவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே, அல்லாஹ்விடத்துல நாம் கேட்க வேண்டிய துஆ என்ன தெரியுமா? ரப்பே ரஹ்மானே கைருல் மக்தூபி அலைஹிம், இவர்களை போன்று கோபத்தை பெற்ற மக்களில் எங்களை ஆக்கிவிடாதே. அதே போன்று இன்னொரு பாடமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த யூதர்களுடைய ஒரு பிரிவினர்கள் தான் பிராமணர்களாக இருக்கிறார்கள். யூதர்களுடைய ஒரு பிரிவினர்களாக பிராமணர்களாக இருக்கிறார்கள். தங்கள் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும், தாங்கள் மட்டுமே எல்லா இடத்திலும் ஜெயித்திருக்க வேண்டும், தங்கள் தலைமை கீழ் தான் எல்லா மக்களும் அடிமைகளாக இருக்க வேண்டுமே தவிர எந்த துறைகளாக இருந்தாலும் நாங்கள் மட்டுமே கோலோச்ச வேண்டும் என்று மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடிய அந்த மக்களை கொண்ட நாடாக நாம் இந்த இடத்திலே இருக்கிறோம். யூதர்கள் வெறும் இந்த உலகத்துல 1.5 கோடி மக்கள் என்றால், இந்துக்களாக இருக்கக்கூடிய மொத்த சமூகத்தை எடுத்து சொன்னீங்கன்னா 85 கோடி மக்கள் இருக்கிறான். அதுல பிராமணர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களும் 1 அல்லது 2 கோடிக்குள்ளதான் இருக்கிறான் மொத்த இந்தியாவில். ஆனால் அவர்களுடைய அந்த ஆளுமை, அவர்களுடைய அந்த அதிகாரம், அவர்களுடைய அந்த ஆட்சி என்பது எப்படி மேலோங்கி இருக்கு என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான கொடூர மக்களினுடைய அந்த பாதிப்புடன் அல்லாஹ் நம்மை தற்காத்துக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த யூத மக்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கப்படுவார்கள். அவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டதற்கு பின்பாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனை கைப்பற்றி பைத்துல் மக்தஸை கைப்பற்றியதற்கு பின்பாகத்தான் இந்த உலகம் அழிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் நிறைய செய்திகளை, நிறைய வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். மீண்டும் மீண்டும் நம் நினைவுக்கு வர வேண்டிய 2 விஷயங்கள், அந்த பலஸ்தீன குழந்தைகளுக்கு அல்லாஹ் சுதந்திரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் வழங்குவானாக. எல்லா நேரங்களிலும் அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் தனக்கான இருப்பிடங்கள் இல்லாமல், தாய் தந்தைகள் இல்லாமல்
பச்சிலம் குழந்தைகள் ரோட்டோரத்தில் அலைவதை பார்க்கிறோம், உணவில்லாமல் தவிப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு சகல விதமான உணவுகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதே போன்று எத்தனை சோதனைகளும் எத்தனை சிரமங்களும் வந்த போதிலும் அவர்கள் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இஸ்ரேல்களுக்கு அடிபணியவே இல்லை, துணிந்து நிற்கிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் யாரும் அழுததாக நாம் பார்க்கல, யாரும் இஸ்ரேலிடத்தில் கெஞ்சியதாக பார்க்கல. ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம், இஸ்ரேலுடைய அந்த யூதர்கள் அவர்கள் பெட்டியோடு ஓடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஈரானிடத்தில் மன்னிப்பு கேட்பதை பார்க்கிறோம், போர் நிறுத்த சொல்லி அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை பார்க்கிறோம். ஆனால் பலஸ்தீனத்தினுடைய அந்த வரலாற்றில் பலஸ்தீனத்தின் ஒரு முஸ்லிமும் கூட போர் நிறுத்தத்தை பற்றியோ தன்னுடைய சிரமத்தை பற்றியோ அவன் சமூக வலைதளத்தில் சபையில் சொல்லியதாக பார்க்கவில்லை. மிக அழகாக சொல்லுவான், இது இறைவன் கொடுத்த வாழ்க்கை, அவன் எப்பொழுது வேண்டுமானால் எடுத்துக் கொள்வான், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இஸ்லாத்தினுடைய பாரம்பரியமான வார்த்தைகளாக, சுஹதாக்களுடைய அந்த வார்த்தைகளாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கான அந்த யுத்த களங்களின் வழியாக நாம் விளங்க வேண்டிய இந்த பாடங்கள் என்பது, ஈமான் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஈமான் என்பது நமக்கு எத்தனை எதிரிகள் வந்த போதிலும், எத்தனை சூழ்நிலைகள் நம்மை தாக்கிய போதிலும், ஈமானுடைய பலம் என்பது உயிரை மிஞ்சியது, சோதனைகளை மிஞ்சியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான வீரிய பலத்தை ஒரு பலஸ்தீனுடைய ஒரு சிறு குழந்தைகளுக்கு அல்லாஹ் வழங்கி இருப்பதை பார்க்கிறோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான அந்த பலத்தை, ஈமானிய சிந்தனைகள் அல்லாஹ் நமக்கும் தந்தாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்தாக வேண்டும். அதே போன்று நடைபெறுகின்ற இந்த யுத்தத்தில் இஸ்லாமிய நாடுகளுக்கோ இஸ்லாமிய மக்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எதிரிகள் அங்கே அழிக்கப்பட வேண்டும், அவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்ற நல்ல துஆக்கள் எல்லா இடத்திலும் முன்வைத்தவனாக நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.